ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி குவாண்டம் மெக்கானிக்ஸில் பார்ட்டிக்கல் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து ப்ரீஃபாக சொல்லிடுறேன் இதோட கான்செப்ட் என்னென்னு. ஏன்னா இதில் மெயினாக நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒன்று எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிக்கல், இன்னொன்று அந்த பார்ட்டிக்கலோட வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நாம் ஒரு ஒன் டைமென்ஷனல் பாக்ஸை கன்சிடர் பண்ணலாம். இதுக்குள்ளே பார்ட்டிக்கல் இருக்குது. பார்ட்டிக்கல்னால் நம்ம எலக்ட்ரான் தான். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சுற்றிட்டுருக்கு. இந்த பாக்ஸை தாண்டி வெளியே போக முடியாது. ஏன்னா இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் வால், அதாவது இன்ஃபைனைட் ஹைட்டில் வந்து இருக்குது. இந்த லென்த் ஆஃப் தி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஏன்னு எடுத்திருக்கேன். சில புக்கில் வந்து ஏன்னு கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் எல்லுன்னு கொடுத்துருப்பாங்க, லென்த்துன்னு கொடுத்துருப்பாங்க, சைடுன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை விட்த்துன்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இந்த ஏ தான். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு, பாக்ஸை தாண்டி வெளியே போகாது. அண்ட் பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் கிட்டேயும் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் அதோட வேவ் ஃபங்க்ஷனாக சை ஈக்குவல் டு 0ன்னு இங்கேயும் இந்த வால்கிட்டையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போது உள்ளுக்குள்ளே இந்த எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன எனர்ஜி, அதோட வேவ் ஃபங்க்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட எனர்ஜி என்ன, அதோட வேவ் ஃபங்க்ஷன் என்ன, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட எனர்ஜி என்ன, அதோட வேவ் ஃபங்க்ஷன் என்ன. ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே n² டிவைடட் பை 8ma². உங்களுக்கு தெரியும் h² பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், m வந்து மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான், a வந்து இந்த லென்த்து. இங்கே என்னன்னு இருக்கிறது என்னென்னா, இந்த இருக்கிற n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா அது கிரவுண்ட் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணோம். n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ நீங்கள் வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்னென்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லைனா இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது ஹெச்லேயே ப்ரெசென்ட் பண்ணலாம், ஹெச் கிராஸ்லேயும் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா ஹெச் கிராஸ் இஸ் ஈக்குவல் டு h/2π நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட வேவ் ஃபங்க்ஷன் √2/a sin n/x/a. இங்கே ஏனா வந்து இந்த லென்த்து தான், என்னன்னு இருக்கிற இடத்துல 1 2 3ன்னு நீங்கள் வந்து கொடுக்கலாம். n இஸ் ஈக்குவல் டு 1னா கிரவுண்ட் ஸ்டேட்டு, 2னா ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, 3னா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, இப்போ இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போது போன ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பரில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இது வந்து ஜூன் 2018 கேட்டிருக்காங்க. ஓகே, the particle of mass is confined in a three-dimensional box by the potential V is equal to 0 and the infinity. The number of eigenstates of Hamiltonian with energy 9h² divided by 2ma². ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த 3 dimensional அண்ட் இந்த நம்பர். ஸோ இந்த நம்பரை பாருங்கள், 9h² divided by 2ma². ஓகே, ஸோ வித் எனர்ஜி இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்முலாவுக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஃபார்ம் இல்லைனா இந்த ஃபார்மேட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா h²π² கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அந்த h²π² அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இந்த நம்பருக்கு வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது h²π² வந்து காமனாக இருக்குது, டிவைடட் பை 2ma² வந்து இங்கே வந்து காமனாக இருக்குது. அப்போ இந்த 9 தான் வந்து ஷுட் பி ஈக்குவல் டு இந்த n. கரெக்டாக? அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 dimensional பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 dimensionனா இந்த எண்ணை நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணோன்னா n² பதிலாக nx² + ny² + nz² வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நீங்கள் நம்பர் கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்பர் கொடுக்கும்போது அந்த ஸ்கொயர் ஆஃப் தி நம்பர் கரெக்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ன்னு வரணும். ஓகே, ஸோ nx ny nz மூணுமே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 2 2 2 1 2 2 2 1. இப்போ நீங்கள் 3 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். கரெக்ட்? அப்போது மொத்தம் எத்தனை ஐகன் ஸ்டேட்ஸ் இருக்குது, 1 2 3. ஓகே, ஸோ 3 ஐகன் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதுதான் இப்போது இங்கே வந்து ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து உங்களோட ஆன்சர்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா 2018 December 2018 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 identical spin of particles of mass m are confined to a one-dimensional box of length L but are otherwise free, assuming that they are non-interacting and the energies of the lowest two energy eigenstates in the units of pi square h cross square divided by 2 ml square r. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 identical spin. ஸோ எலக்ட்ரான் தான், எலக்ட்ரான் ஸ்பின் ஆஃப் பார்ட்டிக்கல் இல்லையா? ஸோ எலக்ட்ரான் தான், பட் 3 எலக்ட்ரான். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். energies of the lowest two energy levels. ஸோ lowest two energy eigenstates அப்படின்னா என்னென்னா, ஒன்று கிரவுண்ட் ஸ்டேட்டு, இன்னொன்று அதுக்கு அடுத்து இருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். அதுதான் வந்து லோவஸ்ட் டூ எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகே. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம அந்த ஃபார்முலாவை எடுத்துப்போம். ஓகே. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு n இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். தென் n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு n இருக்கிற இடத்துல 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ 4 இன்ட்டு இந்த E1 வேல்யூ. ஸோ 4E1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டிங்கன்னா அது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே. ஸோ 3ன்னு போட்டிங்கன்னா 9 வரும். 9 இன்ட்டு திஸ் E1 வேல்யூ ஒன்லி 9E1. இப்போ இவங்க கொஷின்ஸில் வந்து நம்மளை லோவஸ்ட் அண்ட் தி லோவஸ்ட் டூ எனர்ஜி, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டு, அதாவது நீங்கள் ஒரே ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்பின் அப், இன்னொன்று ஸ்பின் டவுனாக இருக்கலாம். ஓகே. கரெக்டாக? ஸ்பின் அப் ஸ்பின் டவுனாக இருக்கலாம். ஸோ லோவஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து லோவஸ்ட்டு எனர்ஜி லெவலை வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். 2 எலக்ட்ரானை வச்சு ஃபில் பண்ணிடுறேன். இங்கே வந்து 3 ஐடென்டிக்கல் பார்ட்டிக்கல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் 3வது எலக்ட்ரானை வந்து நான் இங்கே போட்டுடுறேன். ஓகே. இது கிரவுண்ட் ஸ்டேட்டு E1. ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டை வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். 2 எலக்ட்ரான்ஸ். இந்த 2 இன்ட்டு இந்த எனர்ஜி வேல்யூ. ஓகே. ப்ளஸ் இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 4 இருக்குது. 1 இருக்குது. இப்போது E2ஓட வேல்யூ என்னது? E2ஓட வேல்யூ என்னன்னா, அதாவது எலக்ட்ரானோட எனர்ஜி E2 ஸ்டேட்டில் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் E1 எனர்ஜியில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த E2வில் வந்து பார்த்திங்கன்னா அதோட எனர்ஜி 4 டைம்ஸ் ஆஃப் E1ல் இருக்கும். அதனால் அந்த 1 இன்ட்டு 4E1 நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6E1 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து மேலே வந்து எக்ஸைட் ஆகி போயிடுச்சு. ஓகே. ஸோ மேலே எக்ஸைட் ஆகி போயிடுச்சுன்னா இப்போ இங்கே 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும். ஸோ இது 1 இன்ட்டு E1 ப்ளஸ் இப்போ 2 இன்ட்டு 4E1. ஏன்னா E2வில் வந்து எனர்ஜி எவ்வளோன்னா 4E1. கரெக்டாக? ஸோ 4E1 இன்ட்டு 2. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9E1 கிடைக்கும். ஓகே. ஸோ உங்களோட கொஷின் என்னது? த எனர்ஜிஸ் ஆஃப் தி லோவஸ்ட் டூ எனர்ஜி ஐகன் ஸ்டேட்ஸ் இன் யூனிட்ஸ் ஆஃப் திஸ் ஒன். கரெக்ட். ஸோ லோவஸ்ட் டூ எனர்ஜி லெவல்னால் ஒன்று இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து இது ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 6 and E. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6 and 9 வந்து பார்த்திங்கன்னா பியில் இருக்குது. ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு December 2019 இதில் த எனர்ஜி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m confined to a rigid one-dimensional box of width L and n is equal to 1, 2, 3, so on. If the walls of the box are moved very slowly toward each other, the rate of change of time dependent energy dE2 divided by dt of the first excited state is. Okay.
ஸோ E1 கிரவுண்ட் ஸ்டேட்டு, E2 ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, இப்போ இதை ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் இந்த வேல்யூ தான் வந்து இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் டிபெண்ட் எனர்ஜி dE2 டிவைடட் பை dt வேல்யூ தான் இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் யுவர் ஃபார்முலா? En is equal to n square h square h cross square divided by 2ma square. கரெக்ட். இதில் h cross reduce Planck's constant, m mass of an electron. ஓகே, இப்போது இதில் எது வேரி ஆகுது? இந்த லென்த் ஆஃப் தி பாக்ஸ் தான் வந்து இங்கே வந்து வேரி ஆகுது. த பாக்ஸ் ஆர் மூவ்ட் வெரி ஸ்லோலி டுவர்ட் ஈச் அதர். ஸோ அந்த பாக்ஸோட லென்த்து தான் வந்து வேரி ஆகுது. கரெக்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா, இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டி, இங்கே வந்து இந்த எல்லை தான் வந்து நீங்கள் வந்து, அதாவது இந்த ஏ தான் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் கொஷின்ஸ் என்னது? த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட வேல்யூ என்னம்மா? n is equal to 1, இது கிரவுண்ட் ஸ்டேட்டு. n is equal to 2, அது ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். கரெக்ட். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு E2ஓட வேல்யூ என்னது? 4 pi ஸ்கொயர் h cross ஸ்கொயர் டிவைடட் பை 2ma ஸ்கொயர். ஸோ அதுதான் வந்து நாங்கள் வந்து எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dE2 டிவைட் பை dt ஈக்குவல்ஸ் 4 pi ஸ்கொயர் h cut ஸ்கொயர் டிவைடட் பை 2m. இந்த எல்லை வந்து கீழே இருந்து மேலே கொண்டு வாங்க, டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு வாங்க. இப்போது எல் பவர் -2 இதை வந்து இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு தெரியும் டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா x பவர் n is equal to nx n minus 1. ஸோ நீங்கள் அதுபடி இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2l எல் பவர் -3ன்னு வரும். கரெக்ட். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகே, dl பை dt. ஸோ -2 இங்கே இருக்குது, இந்த 2 இங்கே எழுதியிருக்கேன், 2m. இந்த எல்லை வந்து திரும்ப கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் வரும், dl பை dt. இப்போது இந்த 4 pi ஸ்கொயர் h கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2m எல் ஸ்கொயராக வச்சுட்டு எல்லை தனியாக எடுத்து எழுதிக்குங்க. ஓகே, எல் ஸ்கொயர் இன்ட்டு எல், எல் க்யூபு தனியாக எழுதி வச்சுட்டிங்கன்னா இது என்னன்னா E2 தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக -2 பை எல் இன்ட்டு dl பை dt இருக்குது. கரெக்டு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? இதில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு அதோட வேல்யூ எழுதிக்குங்க. எழுதிட்டு டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இங்கே வந்து என்னென்னா இந்த ஃபார்முலாவில் எல்லை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அந்த ஆன்சரை தான் வந்து நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா சேம். இப்போ இங்கே கொஷினை பாருங்கள், ஜூன் 2011 கொடுத்துருக்காங்க. எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m is in a cubic box of a size a. The potential inside the box. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. பொட்டென்ஷியல் இன்சைட் தி பாக்ஸ்னால் எக்ஸோட வேல்யூ 0க்கும் ஏக்கும் இருக்குது, ஒய்யோட வேல்யூ 0க்கும் ஏக்கும் நடுவில் இருக்குது, ஜெட்டோட வேல்யூ 0க்கும் ஏக்கும் இருக்குது. ஓகே, த பொட்டென்ஷியல் இன்சைட் தி பாக்ஸ் இஸ் 0 அண்ட் இன்ஃபைனைட் அவுட் சைடு. அதுதான் நான் முன்னாடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் இல்லையா? ஸோ பொட்டென்ஷியல் இன்சைட் தி பாக்ஸ் வந்து 0, அவுட் சைடு வந்து இன்ஃபைனைட்டில் இருக்கும். இஃப் தி பார்ட்டிக்கல் இஸ் இன் எனர்ஜி ஐகன் ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி E ஈக்குவல்ஸ் 14 pi ஸ்கொயர் h கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2ma ஸ்கொயர். இப்போ இதோட வேவ் ஃபங்க்ஷன் என்ன? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னா ஈயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 14 pi ஸ்கொயர் h கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2ma ஸ்கொயர். கரெக்டாக? இதை வந்து நீங்கள் என்ன எது கூட ஈக்குவேட் பண்ணணும்? n ஸ்கொயர் பை ஸ்கொயர் h கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2ma ஸ்கொயருக்கு வந்து நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணணும். ப்ளஸ் இன்னொரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸு ஒய்யு ஜெட். ஸோ இது வந்து 3 டைமென்ஷனல் பாக்ஸ். கரெக்டாக? ஸோ 3 டைமென்ஷனல் அப்படின்னா இந்த nx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர் இதுக்கு வந்து இந்த 14 வந்து நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 14 வரும்னு கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3, இங்கே சைன், இங்கே இந்த 3, இந்த 5, இந்த 6 இது எல்லாமே வந்து என்னோட வேல்யூ.
முன்னாடி நான் உங்களுக்கு வேவ் ஃபங்க்ஷன் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பை எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வேல்யூ வந்து என்னோட வேல்யூ. இதெல்லாம் இந்த 7, 4, 3 எல்லாம் வந்து என்னோட வேல்யூ. இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி இங்கே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 வருதா செக் பண்ணுங்கள். இது வந்து 9 வரும். 9 + 25 வராது உங்களுக்கு. இதுலேயே 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 வரும். இதுவும் வராது. இது பாருங்கள், இதுலேயே 16 வந்துடும். 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 வந்துடும். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ nx² + ny² + nz², இதை எழுதிட்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். இதில் இந்த nx, ny, nz 1, 2, 3 ஸ்கொயர் பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து 14க்கு ஈக்குவல் ஆகும். ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இங்கே தான் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே நம்ம முன்னாடி ஐகன் ஸ்டேட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ப்ராப்ளம் ஜூன் 2015 கேட்டிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிக்கல் ஆஃப் எக்ஸைட்டட் ஸ்டேட் E1 to that of ground state E0 to that of particle in 3-dimensional rectangular box of side L, L and L/2 is. ஓகே. அதாவது எல்லுன்னா ஒன்றும் இல்லை, அந்த சைடு ஏன்னு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதுதான். அப்போது அந்த எல்லு ஏ இருக்கிற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு எல்லுன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும், ப்ளஸ் எல் போடணும், அதுக்கப்புறம் L/2ன்னு போடணும். ஸோ எனர்ஜி ஆஃப் எ 3D பாக்ஸ். ஓகே. ஸோ அந்த ஈக்குவேஷனை எழுதிருங்க. ஓகே. இதில் ஏ இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு இது எக்ஸு, இது ஒய், இது வந்து ஜெட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எல்லு, அடுத்து L/2. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா L²/4 வரும். அந்த 4 வந்து நியூமரேட்டரில் எழுதியிருக்கேன். ஓகே. இப்போது எதெல்லாம் காமனாக இருக்குது? π² h² /2ma² வந்து காமனாக இருக்குது. அதெல்லாம் தூக்கிட்டு வெளியே போட்டுருங்க. இங்கே nx² + ny² + 4nz², இது வந்து இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கேன். ஓகே. உங்களோட கொஷின் என்னது? ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் டு தி கிரவுண்ட் ஸ்டேட், அதாவது E1 E2 E1 தான் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போது ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் வந்து வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். ஓகே. ஸோ ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட் 1, 1, 1ன்னு கொடுத்துருக்கேன். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 6 வரும். கரெக்டாக? 6 வரும். இந்த ஆப்ஷன்ஸில் இங்கே பாருங்கள், 6 ஏதாவது இருக்கா? இல்லை. சரி, 6 வச்சுக்கோங்க. 6 இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு உங்களுக்கு அதானே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 2, 2 போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2, 1, 1, 1, 2, 1, 1, 1, 2, 2, 2, 1, 1, 2, 2. ஓகே. இப்போது இதை ஸ்கொயர் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 2 square 4, 1 square 1, 1 square 1, 1 + 1 + 4, 9. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்கொயர் பண்ணி போட்டுக்குங்க. இங்கேயே வந்து ஸ்கொயர் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். கரெக்டு? ஸோ அப்படி போடும்போது ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு 6Kன்னு வந்தது இல்லையா? இப்போது அதுக்கு அடுத்த வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஓகே. இங்கே 9, 9, 9, 9, 9, 18, 12, 21. ஸோ 6க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9 தான் இருக்குது. கரெக்டு? ஸோ த ரேஷியோ ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட்ஸ் டு தி கிரவுண்ட் ஸ்டேட் 9/6. ஸோ 3/2. அதாவது ரேஷியோ வந்து 3:2. ஸோ உங்களுக்கு அந்த 3:2 தான் வந்து உங்களோட ஆன்சர். ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா எடுத்து அதை பேஸ் பண்ணி என்னென்ன நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன்.